கிரிப்டோ எம்எல்எம்மில் 4 லட்சம் ரூபாய் போட்டால் மாதம் 1.5 லட்சம் ரூபாய் வருமா? உண்மையை சட்டம் என்ன சொல்கிறது? வணக்கம் மக்களே, நான் உங்கள் வழக்கறிஞர் வி. சுகன்யா சுரேஷ்குமார் பேசுகிறேன். சமீப காலமாக தமிழகத்தில் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிட்காயின், கிரிப்டோ டோக்கன், பிளாக்செயின் இன்வெஸ்ட்மெண்ட், ஏஐ கிரிப்டோ எம்எல்எம் போன்ற பெயர்களில் பல முதலீட்டு திட்டங்கள் பரவி வருகின்றன. 4 லட்சம் ரூபாய் முதலீடு செய்யுங்கள். மாதம் 30 விழுக்காடு முதல் 40 விழுக்காடு வரை உறுதியான வருமானம் என்று ஆசை வார்த்தைகள் கூறி ஏராளமான மக்களிடம் பணம் வசூலிக்கப்படுகிறது. ஆனால் சட்டத்தின் பார்வையில் இதன் உண்மை என்ன? முதலில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் எந்த சட்டபூர்வமான முதலீட்டிலும் மாதம் 30 விழுக்காடு அல்லது 40 விழுக்காடு என்ற உறுதியான லாபம் கிடையாது. யாராவது அப்படி கூறினால் அது மிகப்பெரிய எச்சரிக்கை அறிகுறி. இப்படிப்பட்ட திட்டங்களில் பெரும்பாலும் உங்கள் பணத்தை கிரிப்டோ வர்த்தகத்தில் முதலீடு செய்வதில்லை. புதிய உறுப்பினர்களிடம் வசூலிக்கும் பணத்திலிருந்து பழைய உறுப்பினர்களுக்கு சில மாதங்கள் லாபம் கொடுப்பார்கள். புதியவர்கள் சேர்வது நின்றவுடன் திட்டம் முழுவதும் சரிந்து நடத்துபவர்கள் பணத்துடன் தலைமறைவாகி விடுவார்கள். இதுவே பொன்சி ஸ்கீம் அல்லது மணி சர்க்குலேஷன் ஸ்கீம். அரசாங்கத்தின் அங்கீகாரம் இருக்கிறதா? இல்லை. மத்திய அரசோ தமிழக அரசோ இந்திய ரிசர்வ் வங்கியோ இப்படிப்பட்ட உறுதியான வருமானம் தரும் கிரிப்டோ எம்எல்எம் திட்டங்களுக்கு எந்த அங்கீகாரமும் வழங்கவில்லை. இந்தியாவில் ஒருவர் தனிப்பட்ட முறையில் கிரிப்டோ சொத்துக்களை வாங்கி விற்கலாம். ஆனால் அதை பயன்படுத்தி எம்எல்எம், ஆள் சேர்க்கும் திட்டம் அல்லது அனுமதியற்ற டெபாசிட் திட்டம் நடத்துவதற்கு சட்ட அனுமதி கிடையாது. வங்கிகள் இதற்கு ஆதரவு தருகிறதா? நிச்சயமாக இல்லை. அரசு வங்கிகள் அல்லது முன்னணி தனியார் வங்கிகள் இத்தகைய திட்டங்களுக்கு கூட்டாளிகளாக இருப்பதில்லை. மோசடி சந்தேகம் ஏற்பட்டால் கணக்குகள் முடக்கப்படலாம், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் தகவல் அனுப்பப்படலாம். சட்டம் என்ன சொல்கிறது? ஆள் சேர்ப்பதன் மூலம் வருமானம் தரும் பணச் சுழற்சி மற்றும் பிரமிட் திட்டங்கள் இந்திய சட்டப்படி தடை செய்யப்பட்டவை. மேலும் உரிய ஒழுங்குமுறை அமைப்புகளின் அனுமதி இல்லாமல் மக்களிடமிருந்து மாதாந்திர லாபம் என்ற பெயரில் பணம் திரட்டுவதும் கடுமையான சட்ட நடவடிக்கைக்கு உட்பட்டதாகும். இதில் ஈடுபடுபவர்களுக்கு சொத்து பறிமுதல், அபராதம் மற்றும் சிறைத்தண்டனை வரை விதிக்கப்படலாம். எனவே இன்று முதலீடு செய்யுங்கள், நாளை கோடீஸ்வரர் ஆகலாம் என்ற விளம்பரங்களை நம்பி உங்கள் வாழ்க்கை சேமிப்பை இழக்க வேண்டாம். ஏற்கனவே இதுபோன்ற திட்டத்தில் பணம் செலுத்தி ஏமாற்றப்பட்டிருந்தால் உடனடியாக 1930 என்ற தேசிய சைபர் குற்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் அதிகாரப்பூர்வ சைபர் குற்ற புகார் தளத்தில் அல்லது அருகிலுள்ள பொருளாதார குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளியுங்கள். சட்ட விழிப்புணர்வே உங்கள் சொத்தையும் குடும்பத்தின் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும்.